ஊரகத்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆனந்த் அவர்களை சந்தித்தோம். அவர்களுடன் அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகளும் பொறியாளர்களும் அவர்களையும் சேர்த்து சந்தித்தோம். பிறகு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசகரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள், ஜான் அவர்கள். எங்களுடைய நோக்கம், இந்த சந்திப்பின் நோக்கம், இந்த சந்திப்பு என்பது இதற்கு முன்பு திரு ஆனந்த் அவர்களை சந்தித்த நேரத்திலே நான் அடுத்த முறை வருகின்றேன், தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டங்கள், நீர் பாசன திட்டங்களை பற்றி பேச வேண்டும், ஒரு தேதியை இருவரும் சேர்ந்து ஒதுக்குவோம் என்று கோரிக்கைக்கு இணங்க கடந்த வாரம் இந்த தேதி ஒதுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் இன்று வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான நீர் திட்டங்கள், நீர் மேலாண்மை, அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகளை கொடுத்தோம், அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். காரணம், தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நன்கு அறிந்து அதில் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று அதற்கு என்ன பிரச்சனை, என்ன தீர்வு என்றெல்லாம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆக்கப்பூர்வமாக செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு. இதை இந்த புதிய அரசை, அதாவது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, அதாவது எங்களுடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு ஒரு வித்தியாசமான அதிகாரிகளை வைத்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திய அரசுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதில் நாங்கள் இப்போ பேசிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, காவிரி குண்டார் திட்டம். காவிரி குண்டார் திட்டம் என்பது அந்த பகுதி தென் மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற காவிரி உபரிநீர் திட்டம். அங்கே தென் மாவட்டங்கள் மக்கள் இந்த திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கோரிக்கை. இந்த திட்டம் மிக மிக மெதுவாக செயல்படுத்தப்படுகிறது. 2008 அறிவித்தோம், இன்னைக்கு ஒரு 3 விழுக்காடு தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனால் இது கொஞ்சம் திட்டத்தை பற்றி பேசணும். அது இல்லாமல் தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் சுவாமி அன்புமணி அவர்களுடைய அங்கே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டம், இதை பற்றியும் விரிவாக பேசியிருக்கிறோம். சோழர் பாசன திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், இது நம்முடைய வைத்தி அவர்கள் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி அவர்கள், சோழர் காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் மிக செழுமையான பகுதியாக இருந்தது. இன்றைக்கி அதிக அளவில் வறட்சி. ஆனாலும் அந்த மாவட்டத்தில் கொள்ளிடமாறு, காவிரியின் கொள்ளிடமாறு கிளை அங்கே செல்கிறது. ஆனாலும் அங்கே குடிப்பதற்கு விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. அதை பற்றி பேசணும். எப்படி ஒரு ஏரியில் தண்ணி நிரம்பிச்சுன்னா, சேரன்மாதேவி ஏரி, கரிவெட்டி ஏரி, செம்பிமாதேவி, சித்தமல்லி ஏரி, பொன்னேரி, இதெல்லாம் ஒவ்வொரு ஏரியில் அப்படி அடுத்த ஏரிக்கு போய் வீராணை ஏரி வரைக்கும் அந்த தண்ணிக்கு போகும். இதெல்லாம் சாதாரணமாக செய்கின்ற ஒரு திட்டங்கள். அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த நந்தன் கால்வாய் திட்டம், இதுதான் இதுக்கு முன்பு இருந்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சொன்ன மறக்க முடியாத ஒரு வசனம். அன்புமணிக்கு 3 வயசு இருக்கிறப்பவே நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். ஆனால் இன்றைக்கி அன்புமணிக்கு 57 வயசு ஆகுது, இன்னும் அந்த திட்டம் நிறைவடையலை. ஒரு சின்ன திட்டம்தான், அதை பற்றியும் பேசணும். அதன் பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் 2, இது ஒட்டுமொத்த கொங்கு பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கின்ற திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு அறகுறையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. I don't want to call it a failure, but it is not a success.
அதில் வந்து பாதி தான் நடைமுறைப்படுத்தியிருக்கு, அதனால முழுமையாக சேரல. அதுக்கு திட்டங்கள், அதாவது இந்த பரம்பிக்குளம் ஆலியார் நல்லார் திட்டம், அங்கேருந்து அந்த டேம் டனல் வழியாக இங்கே கொண்டு வரணும், கேரளாட்ட பேசி ஒட்டுமொத்த அந்த பகுதியில் செழுமை ஆக்கலான்னு திட்டம். அப்புறம் வந்து காவிரி வலதுகரை திட்டம், தோனி மடுவு திட்டம், அப்புறம் எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், படேதலா திட்டம், தென்பெண்ணை பாலார் இணைக்கின்ற திட்டம், தென்பெண்ணை செய்யார் இணைக்கின்ற திட்டம், இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 திட்டங்களை பற்றி விரிவாக பேசணும். நல்ல ஒரு கருத்தால் ஏற்றுக்கிட்டாங்க, அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு உண்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் இந்த அரசு செய்து வருகிறது என்று நான் என்னால் சொல்ல முடியும். அதை ஏற்றுக்கிட்டு மட்டும் இல்லை, நிச்சயமாக அடுத்தடுத்து ஃபாலோ அப் என்ன பண்ண போகிறோம். நிதி ஆதாரம் இல்லை. அதாவது கடந்த 60 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் உடைய மிகப்பெரிய தோல்வி என்பது நீர் மேலாண்மையில் நீர் திட்டங்களுக்கும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதது தான் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு செய்த அவங்களுடைய மிகப்பெரிய தோல்வியை நான் பார்க்குறேன். துரோகம்னு சொல்கிறது பெரிய வார்த்தை அது, ஆனாலும் தோல்வியாக நான் பார்க்குறேன். The biggest failure of the Dravidian parties in the last 6 years in Tamil Nadu is not investing in water management and water irrigation schemes. இதில் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு கடந்த 45 ஆண்டு காலத்தில் 40 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு செய்தி! இது 45 வருஷத்தில் 40 லட்சம் ஏக்கர் பாசனம் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா நீர் திட்டங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறோம், 2000 ரூபா கொடுக்குறோம், பொங்கலுக்கு கொடுக்குறோம், கோடை காலத்துக்கு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணாதான் நாளைக்கு காலங்காலமாக நமக்கு இன்றைக்கி நீர் பிரச்சனை பற்றாக்குறை இருக்குது. இப்போ ஏற்கனவே காவிரி பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீர் திட்டங்கள், அங்கே இருக்கிற நீர், நமக்கு மழை வருது. இந்த வருஷம் எல் நீனோனால மழை இல்லை, பொதுவாக மழை வருது. ஆனால் வர மழை குறுகிய காலத்தில் பெய்யுது. இதுக்கு முன்னாடி ஒரு பருவம் என்பது 45 to 50 நாள் மழை பருவம், 3 மாதம் 6 மாதம் பருவம், தென்மேற்கும் வடகிழக்கும். அந்த 6 மாதத்தில் 45 நாள் 50 நாளில் மழை பெய்கிற நாட்கள். ஆனால் இன்றைக்கி மழை பெய்கிற நாட்கள் பார்த்திங்கன்னா 30 to 35 நாளில் பெஞ்சிடுது. 50 நாளில் பெய்கிற மழை கிடையாது. அப்போது அது தேக்கி வைக்கிறதுக்கு நமக்கு இல்லை. ஏரிகள்லாம் காணாமல் போயிடுச்சு, ஏரிகள் தூர் வாரல. தமிழ்நாட்டில் உள்ள 27,000 ஏரிகளை 1 மீட்டர் தூர் வாரினா, ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர் வாரினா 200 TMC கொள்ளளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டில். ஸோ இவ்வளோ ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு திட்டம் போடணும், அதுக்கு நிதி போடணும், எல்லாம் இருக்குது. அதனால் இப்போ வேர்ல்ட் பேங்க், அதாவது குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க் அவங்கக்கிட்ட பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கடன் கொடுக்கறது வேர்ல்ட் பேங்க் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ADB பேங்க், பிரிக்ஸ் பேங்க், ஏஷியன் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க், இவ்வளோ பேங்க்ஸ் எல்லாமே இந்த மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்கிறது, காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், இதுக்கெல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க கொடுக்கறதுக்கு. இப்போ தருமபுரி ஸ்கீமே வந்து ஜப்பான் ஜைகா ஃபண்ட்ஸ் தான் வருது. தருமபுரியில் நடக்கிறது வந்து ஃப்ளோரைட் மிட்டிகேஷன் ஸ்கீம். ஃப்ளோரோசிஸ் இருக்குது, ஃப்ளோரைட் அதிகமாக தண்ணியில் இருக்கிறதுனால அது மிட்டிகேட் பண்ணணும்னா அதுக்கு காவிரியில் போகிற தண்ணியில் சேர்ந்து மாற்றி பண்ணணும். அது வந்து ஜப்பான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் தமிழ்நாடு அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீர் திட்டங்களுக்கு மட்டும் முதலீடு செய்யணும். இதில் எங்ககிட்ட நிதி இல்லை, கடந்த ஆட்சி காலத்தில் நிதியெல்லாம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கடன் தொல்லை நிறையா. தமிழ்நாட்டு கடன் பார்த்திங்கன்னா நேரடி கடன் 10 லட்சம் கோடி, அந்த மாதிரி பொதுத்துறையெல்லாம் 3 லட்சம் 13 லட்சம் கோடி கடனில் இருக்குது. அது தப்பு இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் முக்கியத்துவமான இந்த திட்டம் நீர் மேலாண்மை திட்டம், நீர் திட்டத்திற்கு 1 லட்சம் கோடி தனியாக கடனை வாங்கி ஒவ்வொரு வருஷமாக கிட்டத்தட்ட 10,000 20,000 கோடி 20,000 கோடி 20,000 கோடின்னு சொல்லி செலவு பண்ணி பண்ணாதான் நாளைக்கு பிற்காலத்தில் தமிழ்நாடு வளம் பெறும், வளர்ச்சியான தமிழ்நாடு, செழுமையான தமிழ்நாடு வரும். ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்றைக்கி நம்ம சொல்லலாம், தமிழ்நாடு வந்து அதிகமாக இந்தியாவிலே அதிக நகரமயமாக்கிய தமிழ்நாடுன்னு சொல்லலாம். 55 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டில் நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க.
இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவேன் நான். இது அரசுடைய தோல்வி. இது எல்லாமே நகரத்துக்கு வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா கிராமத்தில் தண்ணி இல்லை, ஊரக பகுதியில் விவசாயம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. அந்த தண்ணியை பரவலாக எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா பகுதிகளுக்கும் பரப்புனா நகரத்துலேருந்து மறுபடியும் கிராமம் நோக்கி போகணும், ரிவர்ஸ் மைக்ரேஷன் செய்யணும். அதுதான் ஒரு அரசுக்கு ஒரு சக்ஸஸ். அது இதெல்லாம் பல நல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது கேட்பாங்க. அடுத்தது காவிரி. அதான் வர காவிரி பிரச்சனையை பற்றியும் பேசணும். இந்த மேகதாது பற்றி பிரச்சனையை பேசணும். இந்த மேகதாது பற்றி இப்போது 4 நாட்களாக நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டேன். மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டக்கூடாது, ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அத்தனையும் எதிரான இந்த மேகதாது அணை. ஏன்னா உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க 2033 வரைக்கும் எந்த அங்கே கட்டுமானங்கள் வரக்கூடாது, அக்ரிமெண்ட் மாதம் இவ்வளோ தண்ணி விடணும்னு இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா போன மாதம் கூட ஜூன் மாதம் கர்நாடகா நமக்கு காவிரி மூலமாக விட வேண்டிய தண்ணி 9.91 டிஎம்சி, ஆனால் நமக்கு கிடைச்சது 2.91 டிஎம்சி தான். ஜூலை மாதம் 32 டிஎம்சி கொடுக்கணும். இப்போ இந்த மாதம் தண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. மேட்டூர் அணையில் 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணை இன்றைக்கி 40 டிஎம்சி தான் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி குடிக்கிறது தான் பயன்படுத்த முடியும். சம்பாவுக்கு வந்து குறுவைக்கு வந்து சாகுபடிக்கு தண்ணி ஜூன் 12 டேம் திறக்கலை, ஏன்னா தண்ணி இல்லை. இப்போ காவிரியில் நான் போயிட்டு வந்தேன், நேற்று முந்தின நாள் காவிரி பக்கம் போனேன் அங்கே பிரச்சாரத்துக்கு. அப்போ சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு இந்த வருஷம் சம்பா குறுவை முடிஞ்சு போச்சு, சம்பாவாவது எங்களால் பயிரிட முடியுமா, சாகுபடி செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் இருக்கிற ஆண்டில் நவம்பர் கூட வறட்சி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தனி ஒரு மீட்டிங் போடணும், ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனைக்கு மீட்டிங் போட்டு என்ன வறட்சி வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், விவசாயிகள் பாதிப்பு, குடிநீர் பிரச்சனை, மக்களுக்கு என்ன இருக்குது, இது மீட்டிங் போட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த மேகதாது கட்டக்கூடாது ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கிறோம். முதலமைச்சர் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடணும் மேகதாது பிரச்சனைக்காக. கூட்டம் போட்டு அதுக்கு பிறகு அனைத்து கட்சி தலைவர்கள் மட்டுமில்லை, அனைத்து சட்டமன்ற குழு தலைவர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களோ டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி, நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இதை திட்டத்தை நிறுத்தணும்னு, அதை உடனடியாக செய்யணும்னு ஆலோசனை கொடுத்துருக்குறோம். நல்லபடியாக ஏற்றுட்டு இருக்கிறாங்க. இது நடக்கும்னு நான் நம்புகிறேன். நான் அதே போன்று அடுத்து நீங்கள் கேட்பீங்க மேகதாது நடுவர் மன்றம். மேகதாது நடுவர் மன்றத்தை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொன்னாங்க. ஏன் மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கிறோம், நாங்கள் வந்து தீர்மானம் ஒன்று போட்டிருக்கிறோம். இது திடீரென்று வந்தது கிடையாது. இது வந்து கடந்த காலத்திலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் நீதி உச்சநீதிமன்றம் சிறப்பு வழக்கறிஞர்கள்னால் இதில் நடுவர் மன்றம் நம்ம கேட்டால் தான் அதற்கு வந்து கால அவகாசம் நீடித்து போகலாம் அப்படிலாம் சொல்லி விளக்கம் சொன்னாங்க. ஆனால் அந்த விளக்கம் எங்களால் ஏற்புடையது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மேகதாது நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை. மேகதாது ஏற்றுக்காத பொழுது மேகதாது நடுவர் மன்றமும் நாங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது. அதனால் மேகதாது நடுவர் மன்றம் தேவையற்றது. இன்னைக்கு நமக்கு நம்ம நிறைய வழக்குகள் போடணும், வெவ்வேறு விதமான வழக்குகள் போடணும் மேகதாது அணைக்கு அந்த எதிரான. ஏன்னா 12,500 ஏக்கர் காட்டு அழித்து மேகதாது அணை கட்ட திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த காடு என்பது 3 சரணாலயங்கள் இருக்குது, புலிகள் சரணாலயங்கள் இருக்குது அந்த காட்டுக்குள்ளே. அதில் பார்த்தீங்கன்னா காவிரி வனவிலங்கு சரணாலயம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிலாம் இருக்குது. அது மாதிரி பல புலிகள் சரணாலயம் இருக்குது. நூற்றுக்கணக்கான புலிகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான யானைகள், சிறுத்தைகள், கரடிகள், 4 கொம்பு மான்கள் இருந்து மகாசீர் மீன், பல வகையான மரங்கள், 300 வருஷம் பழமையான மரங்கள்லாம் அவ்வளோ மரங்கள் இருக்குது. எல்லாத்தையும் அழித்து தான் அவங்க அந்த மேகதாது கட்ட போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு திசையிலும் வழக்கு போடணும். பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்குது. பயோடைவர்சிட்டி நம்ம வந்து மான்ட்ரியல் பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியில் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. இப்போ அதை மீறுறோம். பாரிஸ் கிளைமேட் டெக்ளரேஷன் 2015 இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. இப்போ அதை மீறுறோம் நம்ம. ஏன்னா காடுகளை அழிக்கக்கூடாது. அதே போன்று எத்தனை எக்காலஜி ஃபாரஸ்ட்
இரிகேஷன் ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு விதமான பல வகையான கேஸை பழக்கு போட்டு பண்ண. ஏன்னா கர்நாடகாவில் 2028 தேர்தல் வருது. அந்த தேர்தலுக்காக இப்போ கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் என்னென்னோ பொய்யை சொல்லிட்டு வரார். மேகதாதான வந்து இது பெங்களூர் குடிநீருக்காக நாங்கள் கொண்டு வந்த திட்டம். பெங்களூர் குடிநீருக்கு உங்களுக்கு தேவை இன்னும் கூடுதலாக 5 TMC தண்ணி. சுப்ரீம் கோர்ட் 2018 இறுதி தீர்ப்பில் 4.75 TMC பெங்களூர் குடிநீருக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த தண்ணி எங்கிருந்து வருதுன்னா KRS அணையிலிருந்து பெங்களூருக்கு வருது. அந்த KRS அணை பெங்களூர்லேருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. கிருஷ்ணராஜ சாகர் அணை. உங்களுக்கு இன்னும் 5 TMC தேவைன்னா அதே KRS அணையிலிருந்து நீங்கள் அந்த கூடுதல் 5 TMC எடுத்துக்குங்க. எதுக்கு ஒரு பைசா இல்லாமல் நீங்கள் அந்த தண்ணி உங்களுக்கு 5 TMC பெங்களூருக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு கர்நாடகா எல்லையில் தமிழ்நாடு எல்லையில் 70 TMC மேகதாதான கட்டி அங்கிருந்து பெங்களூருக்கு ஏன் தண்ணி எடுத்துட்டு போறீங்க? இது உறுதியா நீர் பாசன திட்டம், அவ்வளவுதான். இது குடிநீர் திட்டமே கிடையாது. குடிநீர் திட்டம்னா 3 TMC 5 TMC 10 TMC அதுக்கு மேல எங்கேயுமே குடிநீர் திட்டம் கிடையாது. இது விவசாய திட்டம், நீர்ப்பாசன திட்டம். 1974 காவிரி ஆற்று படுகையில் கர்நாடகாவில் உள்ள காவிரி ஆற்று படுகையில் விவசாய நில பரப்பளவு 6.8 லட்சம் ஏக்கர். 1974 6.8 lakh ஏக்கர்ஸ் வந்து காவிரியில் கல்டிவபிள் லேண்ட் கர்நாடகாவில். இன்னைக்கு அது 21 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் 74 29 லட்சம் ஏக்கர் கல்டிவபிள் லேண்ட் காவிரியில் தமிழ்நாட்டில். இன்னைக்கு அது 20 லட்சமாக குறைஞ்சிருக்கு. மேகதாதான கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் 20 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக குறையும். கர்நாடகாவில் 21 லட்சத்துலேருந்து 30 லட்சமாக உயரும். அப்போ நமக்கு குடிநீர் மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கு கிடைக்காது, சோறு கிடைக்காது, உணவு பஞ்சம் வரும். அதனால் காவிரி என்பது நம் உரிமை. அது காலகாலமாக நம்ம தான் பயன்படுத்திட்டு வரோம். அவங்க திடீர்னு வந்து அங்கே நம்ம அனுமதி இல்லாமல் ஹேமாவதி ஆரங்கி கபினின்னு கட்டிட்டாங்க. இப்போ இன்னொரு அணை கட்டுறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதில் அத்தனை கட்சிகளும் இன்று ஒன்றாக இருக்கணும். இதில் நமக்குள்ள வேற்றுமைகள்லாம் இருக்கக்கூடாது. அதனால் இது ரொம்ப ஒரு வார் ஃபுட்டிங் எடுத்து பண்ணணும். அவங்க வேகமாக இருக்கிறாங்க. கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேகதாது பகுதியில் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். எவ்வளோ மரம் இருக்குது, எவ்வளோ மரம் அழியும், எவ்வளோ புலிகள் இருக்குது, எவ்வளோ வனவிலங்குகள் இருக்குது, எவ்வளோ ஏரியா, அது ஸ்ட்ராங்காக இருக்கா, எர்த்குவேக் வருமா, இதெல்லாம் நிறைய வேகமாக வேலை நடந்துகிட்ருக்கு. அதில் இது நம்ம கொஞ்சம் வேகப்படுத்தணும். இதில் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனையாக நான் இதுதான் நான் பார்க்குறேன். நான் கேள்வியில் என்ன எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு இஷ்யூ இருக்கும். இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்ட்னா அங்கே ஒன்று இருக்கும், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னா ஒன்று இருக்கும். குறிப்பாக வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டோம்னா நீங்கள் PAPலேருந்து பரம்பிக்குள்ள ஆலையிலேருந்து வரக்கூடிய அந்த உபரி நீரை வந்து உப்பாறு டேமுக்கு திருப்பிட்டாலும் போதும். ஆனால் அதையும் வந்து கொடுக்காம அது ஒரு பக்கம் இருந்தது. அதே மாதிரி நீங்கள் அமராவதி அதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஒவ்வொரு ஏரியை கலந்து பெரிய தாதம்பாறை ஏரி பஞ்சப்பட்டி அமராவதியில் வந்து பாம்பார் அந்த 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 அப்படியே வந்து கரூர் பக்கம் போயிட்டோம்னா சின்னத்தாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரிக்கு வந்து பெரிய தாதம்பாறை ஏரி கிட்டத்தட்ட 500 ஏக்கரா இருக்கு. அந்த ஏரிக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியல. அந்த நீர்வழி பாதை அவ்வளவு செழிப்பாக இருந்த இடம். அதை விட்டு பார்த்தோம்னா பஞ்சப்பட்டி ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு பக்கம் காவிரி ஆற்று நம்பி இருக்கிறத விட இன்னொரு பக்கம் வந்து ரெயின் வாட்டர் வந்து நமக்கு வர தண்ணியை வரக்கூடிய தண்ணியை வந்து இதுக்கு வந்து மழைநீர் சேமிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஐடியாஸ் கொடுத்தீங்க, அவங்க என்ன சொல்றாங்க? இதைத்தான் நான் எனக்கு இந்த டைம் வாங்கினது தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள நீர் திட்டங்கள். இப்போ இதில் மேற்கு தொடர்ச்சி மலை தான் நமக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் ஆல் தி வாட்டர். நமக்கு காவிரி கூட மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வருது. அதில் சும்மா இந்த ஒரு ஆறு மட்டும்தான் இந்த பக்கத்தில் வருது. ஆரணி ஆறு தான் ஆந்திராவில். இதில் இந்த பரம்பிக்குள ஆரியார் நல்லார் திட்டம், பாம்பார் திட்டம், இந்த அமராவதி ஆறுக்கு போகிறது, பாண்டியார் புன்னம்புழா திட்டம், இதெல்லாம் வந்து கேரளாவுக்கும் நமக்கும் இருக்கிற இஷ்யூஸ் இருக்குது. இப்போது சிறுவாணி தண்ணி வருது, சிறுவாணி ஆற்றில் தண்ணி வர்றதுக்கு அட்டப்பாடியில் வந்து 3 பண்டு கட்டி அவங்க கேரளாவில் என்ன செய்வாங்கன்னா பண்டு சின்ன சின்னதாக கட்டி அப்புறம் அதுக்கு மேலே அப்படியே அணையை கட்டி அப்புறம் தடுப்பணை கட்டுவாங்க, அப்புறம் அணையை கட்டிட்டு அப்போ தண்ணி நிறுத்திடுவாங்க. ஸோ இப்படி ஒன்று போய் அதெல்லாம் பேசியிருக்கிறோம். இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நீங்கள் கேரளா நம்ம சிஎம் கேரளா சிஎம் போய் பார்க்கணும். முல்லை பெரியார் வந்து அதில் என்னன்னா முல்லை பெரியார் கேரளாவில் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நிறைய கேஸ் போட்டாங்க.
ஒரு பேபி டேமில் ஒரு 15 மரத்தை எடுக்க முடியல. சுப்ரீம் கோர்ட்டு 2014 எக்ஸ்பர்ட்ஸ்லாம் மறுபடியும் உறுதிப்படுத்தி இது இன்னும் 100 வருஷம் தாங்கும் முல்லை பெரியார் அணை சொன்னதுக்கு அப்புறம் தான் 136 இன்றைக்கி 142 அடி. நமக்கு வேண்டியது 152 அடி போட்டு அப்புறம் 56 அடிலாம் அதெல்லாம் அது இன்னும் எப்போ நடக்குன்னு தெரியல எனக்கு. ஆனால் இன்றைக்கி 8 வழக்கு இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வகையால் போட்ட வழக்குனால நம்ம அது உள்ளே போகணும். ஒரு 15 மரத்தை பேபி டேம்லேருந்து எடுத்தால் அது ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அது 10 வருஷமாக என்னால் எடுக்க முடியல. இதே டெக்னிக் தான் இதுக்கு ஃபாலோ பண்ணணும் மேகதாதுக்கு விஷயம். ஸோ இதில் நிறையா இருக்குது. நிறைய அங்கேருந்து ஒவ்வொரு பகுதியும் நான் இப்போ நேரடியாக போய் பார்த்தா அந்தந்த மக்களுடைய கோரிக்கைகள் நிறையா இருக்குது. விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறையா இருக்குது. இல்லை தண்ணி இருக்குது, ஆனால் இந்த ஸ்கீமில் தண்ணி டைவர்ட் பண்ணி பண்ணணும். அவங்களுக்கு மனசு இருக்குது, நிதி ஆதாரம் இல்லை. இல்லை, இந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு நிச்சயமாக இப்போ இருக்கிற அரசு முக்கியத்துவம் கொடுக்கும். அதே வேளையில் நிதி ஆதாரம் அது இப்போதைக்கு சரியான சூழல் இல்லை. ஆனால் நான் சொன்னேன், வேர்ல்ட் பேங்க்கில் கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், மிட்டிகேஷன், அடாப்டேஷன் இதற்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அவங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கு, பாதிக்கப்படுகின்ற நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. யூ ஹாவ் டு கெட் அ ப்ரொபோசல், கரெக்டாக எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கின்னு கொடுக்கணும். அதே போன்று நம்ம பிரிக்ஸ் பேங்க், ஏஷியன் ஏடிபி பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, நம்ம பிரிக்ஸ் பேங்க்னா அந்த 4 கண்ட்ரியில் உள்ள பேங்க், அதில் என்டி பேங்க், இந்த பேங்க்ஸில் நம்ம கடனை வாங்கி, நான் சொன்னேன் 1 லட்சம் கோடி கடனை வாங்குங்க, இதுக்கு மட்டும் செலவு பண்ணணும், வேறு எதுக்கும் கிடையாது. ஆலோசனையெல்லாம் கொடுத்துருக்குறோம், நல்லபடியாக ஏற்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஃபாலோ அப் தான். இது ஒரு முதல் மீட்டிங். இது இதில் யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு வாங்கின கடனை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் கடன் வாங்கினது பார்த்தீங்கன்னா, இவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 4,53,000 கோடி, மேபி 4,56,000 கோடின்னு வச்சுக்கலாம். திமுக அரசு மட்டும் கடன் வாங்கினது 4,96,000 கோடி 5 வருஷத்தில். அதுக்கு முன்பு 4,56,000 கோடி 74 வருஷம் சுதந்திரத்திலிருந்து 2021 வரைக்கும். அதில் 4,96,000 கோடியில் 1,66,000 கோடி மட்டும்தான் மூலதன செலவு பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இரிகேஷனில் நீங்கள் பண்ணுறது, நீர் மேலாண்மையில் பண்ணுறது இது முழுக்க முழுக்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், முழுக்க முழுக்க மூலதன செலவு. இதில் யாருமே எந்த குறையும் எந்த தப்பும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் வேணும், இதுதான் செய்யணும். சும்மா நீங்கள் கடனை வாங்கி 100 ரூபாய் 1000 ரூபாய் மாதம் உரிமைன்னு சொல்லி கொடுக்குறீங்க, உங்களுக்கு கொடுக்குறீங்க, கொடுக்குறது வேற. கோடை காலத்து 5000 ரூபாய் எலெக்ஷனுக்காக இதில் நிதி போடுறதுக்கு பதிலாக இதில் போடுங்க. இதுதான் இப்போ சூப்பர் எல்னினோ எஃபெக்ட்னு சொல்கிறாங்க, இந்த வருஷம் மட்டும் பாதிக்கும். ஆனால் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பிற்காலம் வருகின்ற தலைமுறையில் அத்தனையும் பாதிக்க போகுது. அதுக்கு இப்போ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சார், நீங்கள் தொடர்ந்து முதலமைச்சர் சந்திருக்கீங்க, முதலமைச்சர் கோரிக்கை நிறைவேற்றாரு, இது தாவேகா தலைமையில் அமையப்போற ஒரு கூட்டணிக்கு ஒரு முதல்கட்ட ஆச்சாரமாக பார்க்கலாமா சார்? இது ஒரு ஆக்கப்பூர்வமாக அரசியலாக எடுத்துக்கங்களேன். அப்படி நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். நீங்கள் எல்லாமே உடனே யாராவது பார்த்தோன்னா ஓ கூட்டணியா, யாராவது சந்திச்சா உடனே கூட்டணியா, அது ஏன் அப்படியா நீங்கள் சிந்திக்கிறீங்க? நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சி. எங்களுக்கு யோசனைகள், ஆலோசனைகள் எவ்வளோ நாங்கள் வழங்கிட்டு வரோம். கடந்த காலத்தில் இப்போது காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு அந்த முதல் வார்த்தை நான் தான் சொன்னேன், 2015 சொன்னேன். எங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் போட்டோம். அப்புறம் ஒரு துண்டு பிரச்சனை கொடுத்து போராட்டம் பண்ணோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தும். 5 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டேன். எல்லா கட்சிகளும் பார்த்து கொடுத்தேன். நான் மாநாடு நடத்தினோம், ப்ரெஸ் மீட்டை சொன்னோம். கிட்டத்தட்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட பல முறை சந்தித்தேன். கடைசியாக சந்திக்கிறப்போ சொன்னேன், வரலாற்றில் உங்கள் பேர் வரணும், தயவு செய்து இந்த சட்டம் கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்தாங்க. அப்போது 2015 என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இந்த பேர் காவிரி பாதுகாக்கப்பட்ட காவிரி வேளாண் மண்டலம், அந்த பேரை நான் தான் வச்சது. 15 தொடங்கி 20 அதுக்கு முடிவு வந்துடுச்சு. 5 வருஷத்தில் முடிவு வந்திருக்கு. ஸோ அதே போன்று தான் இப்போ இருக்கிற அரசுக்கும்
நாங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான யோசனைகள்லாம் சொல்கிறோம். விவசாயிகள் நானே சொல்லக்கூடாது. விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடன் தள்ளுபடியில் இருக்காங்க. அது சம்பந்தமா ஆமாம், இப்போ அவருடைய துறை கிடையாது இது. ஆனாலும் அது சொல்லியிருக்கிறேன், விவசாயிகளுடைய அவங்களுடைய கோபம், அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய உணர்வை மதிக்கணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம இன்னைக்கு காலையில் கூட ஒரு விவசாயி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இன்னைக்கு இறந்துட்டாரு. அதுக்கும் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். விவசாய குடும்பத்துக்கு 25 லட்சம் நிதி கொடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய அனுதாபங்கள் சொல்லி இல்லை. இந்த கடன் விவசாயிகள் பெற்ற கடனை வந்து தமிழக அரசு கூட்டுறவு வங்கி கடன்களை இந்த பாரபட்சம், இந்த நேரம் காலம் 10 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் இல்லாமல் குறு சிறு விவசாயிகள் அத்தனை பேருக்கும் கடன் தள்ளுபடி செய்யணும். ஏன்னா இது சூப்பர் எல்னினோ ஆண்டு, இன்னும் கடனில் தள்ளப்படுவார்கள். கடந்த கால கடனே எங்களால் கட்ட முடியல. இப்போ இந்த ஆண்டு தண்ணி இல்லை, விவசாயத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இன்னும் விவசாயிகள் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழலில் தள்ளப்படுவார்கள். அதனால் மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக 36,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி மகாராஷ்டிரா மாநிலம் செய்யப்பட்டது விவசாயிகளுக்கு. நாங்கள் கேட்கறது இப்போ 2,000 கோடி அறிவிச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு 15,000 கோடி கூடுதலாக ஒதுக்கீடு செஞ்சீங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கி கடனை முழுமையாக நீங்கள் தள்ளுபடி பண்ணால் விவசாயிகள் நிம்மதியாக வாழ்வாங்க, தற்கொலை செய்யாமல் நிம்மதியாக வாழ்வாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, நான் சொன்னது தமிழ்நாட்டில் 42,000 ஏரி இருந்தது. இன்னைக்கு மிச்சம் வச்சிருக்கிறது வந்து மொத்தம் 27,000 தான். 15,000 ஏரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து 60 ஆண்டு காலமாக இருக்கிறது 27,000. அதில் 2 வகையானவர். ஒன்று, ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர்வாரினா, தமிழ்நாட்டில் இருக்க 27 ஏரியில் ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர்வாரினா 200 டிஎம்சி நீரை தேக்கி வைக்கலாம். 200 டிஎம்சி. காவிரியிலேருந்து நமக்கு கிடைக்கிறது 177 டிஎம்சி தான் கர்நாடகாவில். தமிழ்நாட்டில் நொய்யல் ஆறு, பவானி ஆறு, அமராவதி ஆறு, பாலாறுனா அந்த பர்கூர் இந்த மலையில் பாலாறு, மேட்டூர் டேம் பாலாறு, இந்த பாலாறு இது வழியாக வரது எல்லாமே ஒரு 250 டிஎம்சி வருது எல்லாரும் இருக்கு. ஸோ ஒன்று, ஸோ இதை செய்யணும், உணர்வுபூர்வமாக தூர்வாரணும், சரியாக தூர்வாரணும், கணக்கு காமிக்கூடாது. நான் கடந்த ஆட்சி காலத்தில் நான் பார்த்தேன், 80 லட்சம் தூர்வாரத்துக்குன்னு பில்லு 2 லட்ச ரூபா செலவு பண்ணுவோம். ஒரு பொக்லைன் வச்சு அங்கே இருக்கிற வேலிக்காத்தான் எடுத்து போட்டு ஃபோட்டோ எடுத்து தூர் வாரிட்டேன். 4 நாள் வேலை செய்யும் அந்த பொக்லைன், அவ்வளோதான். அதுவும் மேலோட்டமாக தூர் வாரிட்டேன்னு பில்லு. இது உண்மையாக செய்யணும். ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணணும், இந்தியன் வெட்லேண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் இந்தியன் வெட்லேண்ட் ரூல்ஸ்ன்னு வந்து 2016-17 வந்து மத்தியில் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ரூல்ஸ் படி என்ன பண்ணணும்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து ஏரி, குளம், கண்மாய்கள், வெட்லேண்ட் 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிற ஏரி, குளம், இதுக்கு தமிழ்நாடு 26,000 ஏரி குளங்கள் இருக்குது 5 ஏக்கருக்கு மேலே. இது எல்லாமே ஜிஎஸ் மேப் பண்ணி இயர் மார்க் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணால் யாரும் உள்ள ஒரு அடி கூட உள்ள ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. இது செஞ்சால் காலங்காலமாக நம்முடைய ஏரிகள் காப்பாற்றப்படும். அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ 42,000 27,000 வந்துடுச்சு. இப்படியே விட்டுட்டா அடுத்தது 15,000 ஏரி தான் மிச்சமாக இருக்கும். ஸோ இது ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் அரசு செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம முன்னாள் முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது சென்னையுடைய நீராதாரத்தை பெருப்பதற்காக ஒவ்வொரு வீடுகளிலும் சேமிப்பு திட்டங்கள்லாம் பண்ணுவாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக அது எதுவும் பண்ணலை. இந்த கவர்மெண்ட் அதை பண்ணணும் ஏதாவது கோரிக்கை. ஏன்னா சென்னை முழுவதும் நகரமயமாக்கலாக்கப்பட்டது, பூமிக்கு நிலத்தடி நீர் போகிறதே இல்லை. பல இடங்களில் சிமெண்ட் ரோடு தான் இன்னமும் மாநகராட்சியால் போடப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அதை மீண்டும் திட்டத்தை கொண்டு வரணும்னு அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? 2001 வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை நீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்பு பசுமை தாயகம் சார்பில் நாங்கள் தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலம் இந்த பிரச்சாரத்தை தான் நாங்கள் மேற்கொண்டோம். அந்த கிரெடிட்டு எங்களுக்கும் சேரும். இன்னும் ஆட்சி அதிகாரம் வரல. ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாக இவ்வளோ திட்டங்களை நாங்கள் ஒவ்வொரு அரசுக்கும் ஆலோசனைகளை வழங்கிய பிறகு தான் அவங்க ஒன்றும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு ஒரு திருப்தி என்னென்னா, தமிழ்நாடு மக்கள் பயன்படுறாங்க.
ஸோ தமிழ்நாடு வின்ஸ் ஃபைனலி. யார் செஞ்சாலும் என்ன, எங்களால் முடியலையா, அரசு யார் இருக்காங்களோ செய்யட்டோன்னு இருக்குது. அதில் இது அவசியமானது. இது சென்னை மட்டும் நிச்சயமாக செய்யணும், நிச்சயமாக அது வேகப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும். ஏன்னா சென்னையில் ஒரு போர்லேயோ ஒரு கிணத்துல கூட நல்ல தண்ணி இல்லை, எல்லாம் பிராக்கிஷ் வாட்டர், செலைன் வாட்டர் எல்லாம் ஆயிடுச்சு. அது எல்லாம் உள்ளே வந்துடுச்சு, எல்லாம் இருக்குது அதில். அதனால் ரீசார்ஜ் அவ்வளோவா செய்யணும். ஹார்வெஸ்டிங் நம்மளுடைய ஏரிகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, ஆடியார் ஆறு, கூவம் ஆறு, கொசஸ்தலை ஆறு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்குது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கராக இருந்தது, இன்றைக்கி 2,500 ஏக்கர் தான் இருக்குது. 60 வருஷத்தில் 10,000 ஏக்கர் க்ளோஸ், இப்படி தான் சொல்லணும். ஸோ இப்படியெல்லாம் அவ்வளோ கடந்த காலத்தில் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு சரிப்படுத்தணும். இப்போ தான் வந்திருக்கிறாங்க, 2 மாதம் தான் ஆகுது. ரொம்ப பாரத போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நிச்சயமாக நல்ல ஆனால் ஆரோக்கியமான ஒரு அரசியல் சொல்கிற கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கிட்டு நிச்சயமாக நாங்கள் நல்லதை ஆக்கப்பூர்வமாக செய்கிறோன்னு ஒன்று அது சொல்கிறதே பெரிய விஷயம்தான். லாஸ்ட் பொலிட்டிக்கல் நன்றி நன்றி நன்றி. பேர் விவகாரம்